இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் உளுந்து, பருத்தி, பாசிப்பயிறு, சோளம் மற்றும் மக்காசோளத்தில் விவசாயிகள் வயலின் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி நிற்பதை கண்காணித்து சரி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை எதிர்பார்க்கப்படுவதால் மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 460 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 710 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேற்றிய பட்டின் விலை நிலவரம். சேலம் பார்ப்பு 1 கிலோ 5825 ரூபாய்க்கும், கும்பகோணம் கிண்டம் பார்ப்பு, ராசிபுரம் பார்ப்பு, கொண்டலம்பட்டி பார்ப்பு, தொட்டம்பாளையம் பார்ப்பு, ஆரணி ஜரி பார்ப்பு, ஆரணி ஒண்டி பார்ப்பு, காஞ்சிபுரம் ஜரி பார்ப்பு ஆகிய இடங்களில் 5800 ரூபாய்க்கும், கும்பகோணம் பார்ப்பு 5500 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 2 இழை 5180 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 3 இழை 5200 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 4 இழை மற்றும் 6 இழை 5220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 17.1 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 89.5%, காற்றின் வேகம் மணிக்கு 1.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 3.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 129.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 740.4 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 3.6 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.